வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி நடத்தின கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2, அதாவது குரூப் 2 சர்வீசஸ் எக்ஸாமுக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் 8 2024. இதில் என்னைக்கு நடந்தது அப்படின்னு பார்த்தா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களை நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு 4 நடந்த எக்ஸாம். அதுக்கான குரூப் 2 நம்ம எழுதும்போது குரூப் 2 2N 2 எழுதியிருப்போம் இல்லைங்களா? இப்போதைக்கு அவங்க விட்டுருக்கிறது குரூப் 2க்கு விட்டுருக்காங்க. இதில் செலக்ட் ஆன கைண்டோட லிஸ்ட்டை கீழே கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கான மெயின் எக்ஸாமுக்கான டேட் சொல்லியிருக்காங்க. 2 பேப்பர் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்னைக்கு சொல்லியிருக்காங்க அதுக்கான மெயின் எக்ஸாம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2025ஆம் வருஷம் பிப்ரவரி 2 4 அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2 பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ் அது என்னைக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 4 ரெண்டுத்துக்கும் நிறையவே கேப் இருக்கு பாருங்க. அந்த 1 மந்த் கேப் இருக்கு. இது 2ஆம் தேதி, இது அது மாசத்துல லாஸ்ட்ல 23ஆம் தேதி. ரெண்டுமே என்ன டைப்ல இருக்கும்னு ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்தாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுக்கான சிலபஸையும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லயே கொடுத்துருக்காங்க. இதுல பாஸ் பண்ண கேண்டிடேட்டோட நம்பர்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இதுல நம்பர்ஸ் வந்திருக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 150 rupees ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The candidates who have been admitted provisionally to the main written examination are directed to pay rupees 150 towards the examination fee unless exemption of fee is claimed. Exemption of fee சொல்லியிருக்காங்க தவிர மீதி பேர் என்னிலிருந்து என்னைக்குள்ள கட்டணும் அப்படின்னா 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ளாடி கட்டணும். கரெக்டா? இன்னைக்கு தேதி 12, நாளைக்கு ஒரு நாள் இருக்கு. நாளை மறுநாள்ல இருந்து 18ஆம் தேதிக்குள்ளாடி கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி அப்படின்னா த்ரூ த ரெஜிஸ்டர்டு ஓடிஆர் ஐடி, ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி இருக்கும் பார்த்தீங்களா உங்களுக்கு, அந்த ஓடிஆர் ஐடியை யூஸ் பண்ணி 14ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்குள்ள எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா 150 rupees கட்டணும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸம்ஷன் யார் யாருக்கு என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல. அதே மாதிரி இந்த செலெக்ஷன் கேட்டகரி எதை வச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஏஜ், கம்யூனல் கேட்டகரி, ஜெண்டர், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி, பிஎஸ்டிஎம், போஸ்ட் ஆப்ஷன், ஃபாரஸ்டர். போஸ்ட் ஆப்ஷன் மீன்ஸ் அந்த ஃபாரஸ்டர் நிறைய போஸ்டிங் சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அதையெல்லாம் வச்சு தான் இந்த லிஸ்ட்டை அவங்க விட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 4 லிஸ்ட்டாக அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட் 1 பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக குரூப் 2ல செலக்ட் ஆனவங்களுடைய லிஸ்ட் இது சொல்லியிருக்காங்க பாருங்க. லிஸ்ட் 1 பிலோ ஆர் எலிஜிபிள் ஃபார் all the post including the post prescribing or specific educational technical qualification provided they possess the prescribed qualification சொல்லியிருக்காங்க. அவங்க கேட்ட குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய போஸ்டிங்கெல்லாம் லிஸ்ட் 2, 3, 4 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பியூர்லி பேஸ்டு ஆன் தர் கிளைம்ஸ் ப்ராசஸிங் ஸ்பெசிஃபிக் எஜுகேஷனல், டெக்னிக்கல் அண்ட் ஏஜ் லிமிட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிசிடிஓ எக்ஸாம் ஆப்ஷன் எக்ஸசைஸ் ஃபார் த போஸ்ட் ஃபார் ஃபாரஸ்டர். ஏன்னா ஒரு சிலர்லாம் அப்ளை பண்ணும்போது அதில் ஒரு 3-4 போஸ்டிங் காட்டியிருக்கும், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் நீங்கள் ஃபாரஸ்டர் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் செலக்ட் ஆகிருக்கு உங்களுடைய லிஸ்ட்டு. அந்த மாதிரி தனித்தனியாகவே அவங்க லிஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபாரஸ்டர் மென்ஷன்டு இன் த ரெஸ்பெக்டிவ் லிஸ்ட் ப்ரொவைடட் தர் பொசஸ் த prescribed குவாலிஃபிகேஷன் அண்ட் தே ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் கன்சிடரேஷன் டு அதர் போஸ்ட். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்திருக்கிறது மற்ற போஸ்ட்டு கன்சிடர் ஆகாது. ஈவன் இஃப் they secure more marks in the main written examination. மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல மோர் மார்க்ஸ் எடுத்தா கூட நீங்க இப்போ இந்த பர்டிகுலர் போஸ்ட் தான் சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அது மற்ற லிஸ்ட் 2, 3, 1, 2ல இருக்கிறதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு லிஸ்ட் 1ல ஆல் போஸ்ட்டுக்கு நீங்க இதுல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரை வச்சு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுல உங்க நம்பர் இருக்கான்னு தெரியும். இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் 1 எவ்வளவு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இவ்வளவு பேஜஸ்ல இருக்கக்கூடிய ஒரு 10, 12 அந்த பேஜஸுக்கு மேலேயே அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க கொடுத்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரியான லிஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது லிஸ்ட் 1. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் 2ங்கிறதுலையும் என்னென்ன போஸ்டிங் அப்படிங்கிறதே சொல்லி தான் அவங்க மென்ஷன் பண்ணியே கொடுத்துருக்காங்க. பாருங்க, இதில் உங்களோட நம்பரை நீங்க சர்ச் பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். இல்லை ஃபைண்டு கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களோட நம்பர் என்னவோ அதில் உங்களோட தெரிஞ்சிடும். நான் பிடிஎஃப் லிங்கையும் கீழே தரேன். அதே மாதிரி லிஸ்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்ம பார்த்தோம் இல்லையா டிசிடிஓ அப்படின்ட்டு டெப்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் இன் கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் இன் டிஎன்பிஎஸ்சி, ஃபாரஸ்ட் அண்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் டஃப்கான். இதில் வந்தவங்க லிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 2ல இருக்கும். நீங்கள் வெறும் லிஸ்ட் 1ல மட்டும் உங்களோட நம்பரை பார்த்துட்டு விட்டுறாதீங்க. லிஸ்ட் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லிஸ்ட் 3 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரியேட்,
லா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் இன் டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி 2 ஃபாரஸ்டர். சரிங்களா? இது நீங்க அந்த லிஸ்ட் நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் எதை சூஸ் பண்ணியிருந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி லிஸ்ட் 4ம் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டருக்கானது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லையும் டாப்கான்லையும் வரக்கூடிய ஃபாரஸ்டருக்கானதை லிஸ்ட் 4ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லிஸ்ட்லையுமே உங்களோட நம்பர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதும் கரெக்டாக பண்ணுங்க. மற்றபடி அவங்க கீழே கொடுத்துருக்கிறதுலாம் ஜென்ரலாக நீங்கள் இது சம்மந்தமாக வேற யாரையும் தேர்ட் பார்ட்டியெல்லாம் இது பண்ண வேண்டியது கிடையாது. மற்ற எந்த இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷனும் நீங்கள் வச்சுக்க வேண்டியது கிடையாது. தனியாக உங்களுக்கு எந்த விதமான உங்களோட மெயிலுக்கோ நம்பருக்கோ எதுவும் அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன் வழக்கமாக என்ன சொல்லுவாங்களோ அது மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதையுமே ஒரு வாட்டி படித்து பார்த்துருங்க. ஸோ உங்களோட நம்பர் இதில் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி செலக்ட் ஆகிருக்கிறவங்களாம் வாழ்த்துக்கள். செலக்ட் ஆகாதவங்க அதுக்காக கவலைப்படாதீங்க. இன்னும் இதுலயே நமக்கு குரூப் 2A விட வேண்டியது இருக்கு. அதே மாதிரி 2025லுமே அவங்க நிறைய எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. அதுலயும் நீங்க கண்டிப்பா அதுல செலக்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால மனம் தளராம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு படிங்க. இதுல செலக்ட் ஆயிருக்கவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து இதுல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். ஓகேவா? தேங்க்யூ.